ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் sujinasrei lyfstyle. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் உள்ள சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வைஸ் சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்த்துடலாமா, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா. 1 கப் மணிலா பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, மல்லாட்டை பருப்பு, 1 கப் பாதாம் பருப்பு. இது நீங்கள் கூடவே முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்க்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்து வந்தோடனே இது கூடவே 4 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, ரெட் சில்லி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா 2 நிமிஷத்துக்கு சாட்டை பண்ணுங்கள். நல்லா சாட்டை பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேட்டர் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நெய் சேர்க்கும்போது பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அன்சால்ட்டட் பட்டர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எள்ளு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டரை. எள்ளு இல்லைன்னா கலோஞ்சி விதைகள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஆறிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியாக. அதையும் இந்த மாவு கூடயே போட்டு நல்லா பேட்டர் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு தயிர் வேணும் அப்படின்னா, புளிப்பு கொஞ்சம் தேவைப்படுதுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் தயிரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே கறி லீவ்ஸ், கொத்தமல்லி இல்லை புதினா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொத்தமல்லி தலை வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம நல்லா கெட்டியமாக டவ்வாக பிசைஞ்சாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மூடி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மூடி எடுத்து வச்சு 5 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம எடுத்து நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி குட்டியான பீஸ் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, மாவு டஸ்ட் பண்ணி. இந்த அளவுக்கு மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம ஹாட் தவாவில் போட்டு 2 பக்கமும் கீயோ இல்லை பட்டரோ ஆட் பண்ணி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லை, சும்மா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கனாவே போதும். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது மசாலா சப்பாத்தியும் சொல்லலாம், நட்ஸ் சப்பாத்தியும் சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்க சுட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.